ராமன் ராவணனிடம் கேட்ட அறிவுரை. ராமன் செலுத்திய அம்பில் காயம்பட்டு குற்றுயிராய் கிடந்த ராவணனிடம் உயிர் பிரியாமல் இருந்தது. அப்போது ராமர் லக்ஷ்மணனை நோக்கி, லக்ஷ்மணா, ராவணன் அனைத்து கலைகளையும் அறிந்தவன், ராஜதந்திரம் மிக்கவன். நமக்கு அவனுடைய அரசியல் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாய் இருக்கும். நீ அவனிடம் போய் நான் கேட்டதாக கூறி அவனுடைய சிறந்த அறிவுரையை பெற்று வா என்று கூறி அனுப்பினார். லக்ஷ்மணன் அருகில் வந்ததும் ராவணன் சிரித்துக்கொண்டே வரவேற்றான். ராமன் தன்னிடத்தில் வைத்திருக்கும் மதிப்பு அறிந்து மகிழ்வுடன் தன் அறிவுரைகளைச் சொன்னான். லக்ஷ்மணா, ஒரு காலத்தில் சர்வ வல்லமை படைத்தவனாக நான் இருந்தேன். நவக்கிரகங்களும் யமனும் இந்திரனும் கூட எனக்கு கீழ்ப்படிந்தனர். அப்போது நான் எண்ணியது என்ன தெரியுமா? நாட்டில் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகம் யாருக்கும் இல்லை என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். ஒரு பறக்கும் ஏணி அனைவரையும் ஏற்றிச் செல்ல யமனை கொண்டே அதை உருவாக்க வேண்டும் என்பதே. அதனால் இந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்தாமல் தள்ளி போட்டேன். அதன் விளைவாகவே இன்று நான் அவதிப்பட்டேன். சூர்ப்பனகை வந்து சீதா தேவி அழகின் சிகரம், அவள் உனக்கு ஏற்றவள் என்று கூறியதும் உடனே அந்த செயலை தள்ளி போடாமல் புறப்பட்டேன். விளைவு அனைவருக்கும் நாசம். அதனால் நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது, நல்ல செயலை உடனடியாக செய்து முடி. அது பலன் தரும். தீய செயலை தள்ளி போடு. அதை செய்யாமல் இருக்க வாய்ப்புண்டு என்றான்.